நடுக்காடு. வேலுடுமலை ஆதிநகர் தான் நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் பெங்களூர்லேருந்து வரோம். மலேசியாலேருந்து வரேன். சண்முக சுந்தரம் என் பேர். ஓகே. ஈரோடு தமிழ்நாடு. இது எப்போதும் பாட்டப்பட்ட ஸ்தலத்தில் எனக்கு இந்த மாதிரி உணர முடியும். இந்த உணர்வு ரொம்ப நல்லா இருக்கு. த்ரில்லிங்கான பயணம் ஒன்று. இந்த டைமுக்கே வந்து இலங்கையில் மொன்றாகல மாவட்டத்தில் ஆதி கதிர்காமம் அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடிய எப்படி இருக்குன்னு சொல்லி யூகிக்க முடியுது அவங்களால. ஒரு அந்த சக்தியை மீட்டெடுக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போய் வந்தாலே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. எங்களை வழிகாட்டக்கூடிய என்றும் உயிர் வாழ்கிற எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயம் அது. அகத்திய பெருமானும் போகர் பெருமானும் அழைத்ததன் பேரில் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான். இந்தியாவில் நேற்று 9:15 சென்னையிலேருந்து ஏறணும். வீட்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கிடைச்ச உடனே நான் மயக்கி விழுந்திருக்கிறேன். அந்த நேரம் எனக்கு பக்கத்தில் இருந்தார்கள் என்ன காப்பாற்றிருக்கிறாங்க. நினைக்கல இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி. பயமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், சக்தியாக. நாம் செல்ல இருக்கும் இந்த இடம் உலகத்திற்கு அப்பாற்பட்டு தன்னந்தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இலங்கையில் சித்தர்களின் குரல் அமைப்பினர் மொனராகலை மாவட்டத்தில் யா எல என்னும் வனப்பகுதிக்குள் நாம் அறியாத விசித்திரங்கள் அமானுஷ்யங்கள் அடங்கிய ஓர் ஆன்மீகம் நிறைந்த யாத்திரை. அங்கு என்னதான் இருக்கிறது என்பதை ஒன்றன் பின் ஒவ்வொரு பாக காணொளியாக பார்வையிடுங்கள். வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. அண்ணா வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ அண்ணா வந்து பார்த்துருப்பீங்க வேலோடுமலை வீடியோவில். ஆமாம், அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்ப்பீங்க. இன்னொரு ஆள் வந்து மிஸ் ஆகும், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆள் மிஸ் ஆகும். யார் யார்? பிரசாந்து அவன் வந்து கண்ணன். ரெண்டு பேரும் வந்து இப்போ மிஸ் ஆவாங்க. போப்போ வந்து காண்பிக்கும், இடையில பார்க்கலாம். வேலோடுமலையில் வச்சு ஒரு விஷயம் சொன்னோம். அதாவது த்ரில்லிங்கான பயணம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இந்த பயணத்துக்கு தான் இப்போ முதல் கட்டத்தில் நிற்கிறோம். அதாவது வந்து இந்த ஒரு பயணம் முழுக்க வந்து எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்காது. இது வந்து ஆன்மீகம் நிறைந்து உண்மையிலேயே ஆன்மீகம் என்றால் என்ன அப்படிங்கிறத தேடி போகிற ஒரு பயணமாக இருப்பது. ஆன்மீகம் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணம். ஆமாம், இந்த ஒரு பயணம். ஸோ இது நாள் வரைக்கும் நான் கூட உண்மையிலே கடவுள் இருக்கா இல்லையா அப்படி சொல்லி கேள்விக்குறியோட வாழ்ந்து எனக்கு வந்து உண்மையிலே கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்தது வேலோடுமலைக்கு போய். ஸோ வேலோடுமலையில் நிறைய பேரை சந்திச்சு அதுக்கப்புறமா உண்மையில சங்கரிச்சி மூலம் வந்து இன்னைக்கு இந்த ஒரு பயணம். ஸோ இந்த ஒரு பயணம் உண்மையிலே எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மொன்றாகல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மொனராகல அப்படி சொல்லி மொனராகல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி கதிர்காமம் அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடிய முருகன் இப்போவும் கூட அங்கவே தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, இன்னமும் சித்தர்கள் அந்த வனத்தில் பல தோற்றத்தில் காட்சி அளித்து கொண்டிருக்கக்கூடிய பல பேரும் பல அமானுஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற கபிலபக்தி அப்படிங்கிற ஒரு வனப்பகுதிக்கு தான் போக போகிறோம். இது வந்து உண்மையில் ஒரு ஆன்மீகம் நிறைந்த ஒரு அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு பயணமாக வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து போக காண்பிக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட 65 பேருக்கு போகிறோம். அது உண்மையில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே வாங்க அஞ்சு. ஸோ நாங்கள் மட்டும் கிடையாது, நம்ம நாதஸ்வரம் அங்கே தவிலண்ணன் நான் இங்கே கூட எல்லாரும் வந்து ஸோ அப்படி வந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு பெரிய பெரிய தொழிலில் ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களாம் ஏன் வராங்கன்னு சொன்னால் அவங்களாம் வேலை வெட்டி இல்லாமல் கிடையாது. அவங்களோட வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உண்மையிலே இந்த ஒரு ஆன்மீக பயணம் உண்மையிலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் முக்கியம் அப்படிங்கிறதுனால வராங்க. ஏன்னா ஸோ இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பிஸியான ஆள். இவருக்கு அண்ணன்லாம் வந்துட்டு இந்த வருஷம் இந்த தை பிறந்தாலே தைக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எப்பத்துலேருந்து ஓட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து கொண்டு தை பிறந்தாலே எங்களுக்கு வழி பிறக்கிற மாதிரி ஓட்டர்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்போ கூட வந்து அவங்க இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு விரதம் இருந்து உண்மையில இந்த விரதம் இருக்குதுன்றது வந்து பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த விரதம் இருந்து எனக்கு எல்லாருமே வந்து பயணிக்க அப்புறம் நான் முன்கூட்டி எல்லா விஷயங்களையும் சொல்லாமல் நான் எல்லாத்தையும் போக அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ள போக போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்களா வந்து நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுக்குறதா இருந்தால் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்ன ப்ரோ என்ன சொன்னீங்க? இந்த 3 நாளாக வந்து நான் உங்களுக்கு புது விஷயத்தை காட்ட போகிறோம். வந்து இப்போ வந்து எங்களோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து இப்போ நாங்கள் ஒரு யூடியூபராக வந்து உங்களோட நேர்காலம் போகிறோம். கண்டிப்பாக ஒரு யூடியூபர்ன்றதை தாண்டி ஒரு ஆன்மீகவாதி, சிறந்த ஒரு ஆன்மீகவாதி உண்மையில. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. அண்ட் இந்த பஸ்ஸில் நாங்கள் போகிறோம். இந்த பஸ்லேயே முழுக்க கிடையாது. இது வந்து எங்களுக்கு மொன்றாகல வனத்துக்குள்ள போகிறதுக்கு மெயின் பகுதிக்கு மட்டும்தான் வந்து எங்களுக்கு இந்த ஒரு பேருந்து. அதை தாண்டினா வாகனம் வேற வாகனம் மாறும். அது என்ன வாகனம் அப்படிங்கிறத வந்து போக நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு பயணம் முதல்ல எங்கே போய் சேரப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வேல்சாமியை ஒரு காட்டி வேல்சாமி கண்டிப்பாக காணும். வேல்சாமி தலைமை பீடம் அப்படி எங்கேயால வந்து பாத்தீங்கன்னா வேலுடுமலை ஆதிநகர் தான் அப்படி சொல்லி எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாரையும் வந்து உங்களுக்கு போக காண்பிக்கிறேன். அப்படியே பவன் வணக்கம்.
வேலோடி சாமி மீண்டும் அரோகரா. அரோகரா அரோகரா அரோகரா. ரமேஷ் அரோகரா. அப்படி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னையாக்கள்லாம் வந்து தெரியும், நீங்கள் திருவிழாவில் வந்து பார்த்துருப்பீங்க, வேலோட்டு மலை திருவிழாவில். அப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னும் விஷயங்களை வந்து காண்பிக்கிறோம். அது வரைக்கும் இப்போ இருக்கலாம். அப்படியே பஸ்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் வந்து பெஸ்ட் மெடிக்கல் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பஸ் தான் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து போகுமாம். டிரைவர்னா நீங்கள் தான் ஒரு வருஷம் போவீங்களா? இதோட எத்தனை வாட்டி? மூணாவது தரம் போகிறீங்க வந்து. ஓகே. ஸோ போயிட்டு நீங்களும் உள்ள காட்டுக்குள்ள வருவீங்களா இல்லை வெளியில லீவ் திரும்ப வாரதா இல்லை அங்கே நின்று அப்படி வந்துருவீங்க? அங்கே நின்று வரைக்கும் பார்த்துட்டு. ஓகே 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 சூப்பர். இப்போ எத்தனை வருஷம் எடுக்கும்? நீங்க இடையில நின்றுலாம் போக தானே வேணும். ஆமா. அப்ப நிக்காம போறதா இருந்தா அந்த இடத்துக்கு எத்தனை வருஷம் எடுக்கும்? போறேன்னு சொன்னா 3-4 மணி தேவை. ஓகே. நீங்க காட்டுக்கு வழியில அந்த இடத்துல விட்டுருவீங்களா? உங்களுக்கு அதுல வந்து ஜீப் வந்து ஜீப் நிக்கிற இடத்துல வந்து நீங்க விட்டுருவீங்க. அவங்க அங்க வந்து அவங்க நீங்க லீவ் ஆயிருவீங்க. நாங்க இப்ப நீங்க அது வரைக்கும் வரும் வரைக்கும் பார்த்துட்டு. ஓகே ஓகே சூப்பர். அப்ப இந்த மயில் இது வந்து இன்னைக்கா வச்சிருக்கீங்களா இல்ல வளமையா இருக்குது? இது காலகிராமத்துல இந்த இடத்துல வச்சு அங்க இந்த இடத்துல வச்சு. ஓகே சூப்பர். பெஸ்ட் மெடிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. சூப்பர். ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பஸ்ஸை வந்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸ் கிளீனரில் இருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. பஸ் வந்து மேலே லைட்டிங் அண்ட் சவுண்டிங் எல்லாமே ஓகே. சின்ன சின்ன அறிமுகம் வந்து கொடுக்கப்புறம் பவன் அப்படி உங்களோட ஊரை சொல்கிறீங்க? இந்த ஊர் வந்தாருமுல்ல. இப்போ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முதல்ல போயிருக்கீங்களா? இதான் முதல் தடவை வந்து போகிறீங்க. ஓகே. உண்மையில் என்ன ஒரு வேண்டுதலுக்காக போகிறீங்க நீங்கள்? வேண்டுதல் சொல்லக்கூடாது சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. அது ஒரு நல்ல விஷயம். உண்மையில இப்போ நீங்கள் இந்த வருஷம் நினைச்சீங்களா உண்மையில இந்த ஒரு பயணம் போவீங்கன்னு சொல்லி? நினைக்கல. என்ன சொன்னால் இது வந்து ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லலாம். உண்மையில் நாம நினைக்கிறத தாண்டி முருகனா நினைச்சாதான் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். அருமை. ஓகே. அப்படியே பாஸ் பண்ண போகிறோம். இப்போ எங்கிட்ட வேல்சாமி இவர் வந்து நான் முன்னாடியே காண்பிச்சிருப்பேன் எங்கள்கிட்ட வீடியோலாம் வந்து. ஸோ வேல்சாமின்னு பேர் வரதுக்கு காரணமே வந்து சன்னிதியில இருந்து முதல்ல வந்து வேல் வந்து அதெல்லாம் வந்து கொண்டு போகிறது அவங்க தான் வந்து. வேல்சாமி சொல்லுங்க, இப்போ இதோட வந்து எத்தனை வாட்டி போறீங்க நீங்க? மூணாவது தரம் வந்து போறீங்க. ஸோ இந்த வருஷம் நீங்க எதிர்பார்த்தீங்களா போவீங்கன்னு? இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கல. நான் வேலோடு மலையில அந்த திருவிழா தொட்டு கூட இந்த பாத யாத்திரை இந்த இதுக்கு கபிலவத்தை போறோம்னு சொல்லி எல்லாரும் கழிச்சவங்க. ஒரு சிலர் உந்துதல் உண்டு. இரண்டாவது முருகன் அழைப்பு தாண்டி தான் சொல்லுவாங்க. அது எனக்கு எங்களோட சித்தர்களின் குரல் சங்கரிகளோட முதல் ஃபர்ஸ்ட் தரம் போன இடத்துல எனக்கு அங்கே காட்சி கிடைச்சது. அதுக்கு பிறகு போக கிடைக்கல. 2ஆம் தரம் 2018ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அந்த நேரம் நாங்கள் ஒரு 6 பேர் போனாங்க. அதில் வேலோடு மலை தலைவர் தியாகராஜா மாஸ்டரும் நானும், மற்றது மாணிக்க வாசகர், மற்ற மாணிக்க தம்பி மகேஸ்வரன், பத்துவில் ES கந்தசாமி, மற்றது இன்னொரு குமார் அவருடைய பேர் ஞாபகத்தை காணல. அந்த 6 பேரும் போனாங்க. பத்துவில் ஆலடி பிள்ளாரில் இருந்து இரவு 11:30 ஒழிக்கிட்டாங்க. விடிஞ்சா 3:30 போய் சேர்ந்தோம். எங்களுக்கு எதுவித தொல்லையும் இல்லாமல் கொண்டு போய் எங்களை சேர்த்தாங்க. அடுத்த நாள் எங்களுக்கு நேற்று எல்லாம் எதிர்பாராத விஷயங்கள் தான் இந்த கோயில். அதாவது இந்த முருகப்பெருமான் இதான் எங்களுக்கு முருகப்பெருமானால தரப்படுற ஒவ்வொரு அற்புதங்கள்லாம் சேர்த்து கொள்ளலாம். வேளாந்தரம் எனக்கு நடந்து பிற்பகல் அந்த புதுசை செய்துட்டு பின்னடிச்சு வார நேரம் எனக்கு முன்னுக்கு ஒரு காட்சி ஒன்று கிடைச்ச உடனே நான் மயங்கி விழுந்திருக்கிறேன். அந்த நேரம் எனக்கு பக்கத்தில் இருந்தார்கள் என்ன காப்பாத்திருக்கிறாங்க. நான் விழுந்துட்டேன். பிறகுதான் இந்த படிதான் சொன்னாங்க, அடியார் தான் சொன்னாங்க, நீங்க விழுந்துட்டீங்க சுவாமி, ஆனால் நாங்கள் இல்லாட்டியும் உங்களை மட்டை அடிபட்டுருக்கோம். ஆனால் மட்டை அடிபடாத காரணம் வேண்டாம், அவரை நம்பித்தானே நாங்கள் போனாங்க. அப்பா அவர் என்ன காப்பாற்றி விட்டாருன்னா நான் சொல்றேன். ஆனால் அவர் இல்லாத இடமே இல்லைன்னு இது. அது மட்டும் இல்லை, நான் கடந்த 32 வருஷமாக காரம் யாத்திரை செய்தனால் செல்வச்சல்ல இருந்து 32 வருஷமா பாத யாத்திரை செய்து இப்போ 4 வருஷமா சித்தர்கள் குரலில் நான் காரம் யாத்திரை அவங்களோட போறேன். ஆனால் நடந்து போயிடாது, அவங்களோட வாகனத்துல போறோம். எனக்கு போக கிடைக்கும்னு சொல்ல இயலாது. அமைப்பு இருந்தா தான் கிடைக்கும். கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து அமைப்பு அந்த ஒரு அழைப்பு வேணுங்க. ஏன்னா கண்டிப்பா நான் நிறைய விஷயங்களை வந்து வேல்சாமியோட பகிர்ந்து கொள்றோம். என்ன சொன்னா அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஓகே, இப்ப இவ்வளவு நேரம் வந்து இதை சொன்னதுக்கு தேங்க்ஸ். அங்கால இப்படியே பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம பதில குமார். ஓகே, குமார் பற்றி அறிமுகம் தேவையில்லை. என்ன சொன்னா குமார் அண்ணையை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நம்மளோட சேர் இருக்காரு வந்து. சேருக்கு இது எத்தனாவது பயணம்? 7வது தடவை போறீங்க வந்து. உண்மையில இதுக்கு வந்து ஒரு அழைப்பு, ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்றீங்க வந்து. அப்ப ஐயா, அப்ப நீங்க இதோட எத்தனை வாட்டி போறீங்க?
நீங்களும் முதலாவதா? ஓகே, இதில் முதலாவது போராக்கள் வந்து நீங்கள் வரீங்க. ஓகே, அப்போ அங்கே நிறைய அதிசயங்கள்லாம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நடந்திருக்கு கண்டிப்பாக வந்து அப்போ போனால் திரும்ப நம்மளை வர சொல்லி அப்படியான ஒரு அற்புதங்கள் திரும்ப நம்மளை அங்கே அழைச்சு கொண்டு இருக்குமா? அப்படியா? முருகன் அழைப்பு இருந்தால் தான் போகலாம், இதை விட மற்றபடி போகலாம். மாற்றும்படியே போகலாம். ஓகே ஓகே, அப்படியே எங்களா அண்ணா வணக்கம். நீங்கள் இதோட எத்தனை வாட்டி ஃபெஸ்ட் டைம்? முதல்ல தரம் போகிறீங்க. இப்போ அப்போ இந்த வருஷம் போவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. தியாகராஜன் சாரால இந்த முறை வாய்ப்பு கிடைச்சி எல்லாம் கடவுள் முருகன் அருளால கிடைச்சது. ஓகே, கண்டிப்பா இப்போ அங்க நிறைய அருள் வந்து கிடைக்கும் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி வந்து கண்டினியூவா போகலாம். அப்படி இங்கால வந்து பாத்தீங்க சொன்னா தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க அண்ணா வந்து ஈரோடு. என்னன்னா ஓகே, இப்போ நீங்க சண்முக சுந்தரம் என் பேரு. ஓகே, ஈரோடு தமிழகம். ஓகே, இப்போ இதான் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம்? ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, கபிலவத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கொண்டீங்க நீங்க? ஐயா சிவசங்கர் ஐயா. சிவசங்கர் ஐயா மூலம் வந்து. ஸோ இது ஒரு அழைப்பு தான் உங்களுக்கு. ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லி யூகிக்க முடியுதா உங்களால? முடியல. அகத்திய பெருமானும் போகர் பெருமானும் அழைத்ததன் பேரில் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம அப்போ அங்கே போய் ஷேர் பண்ணலாம். ஓகே, அப்போ ட்ராவல் இப்போ நேற்றா வந்து சேர்ந்தீங்க? நேற்று வந்து சேர்ந்தீங்க. அப்போ இப்போ இது வரைக்கும் இப்போ வந்து எங்கே போனீங்க? வேலோடு மலை. வந்த உடனே அப்பனோட தரிசனம். அற்புதமான பயணம். ஓகே, அங்கே போய் யாகம் செய்தீங்களா? செஞ்சோம். எப்படி இருந்தது? அத்தனை சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைச்சது. ஓகேங்க, நன்றி. ஓகே, எப்படியே பார்த்தீங்கன்னா மலேசியாலேருந்து வரேன். ஓகே ஓகே, கிளைங்லேருந்து. ஓகே. ஐயா சிவசங்கர் ஐயா வந்து நான் கொஞ்ச நாள் வகுப்புல இருந்திருந்தேன். அது மூலியமா தான் தெரிஞ்சது. அவர் போட்டிருந்தாரு அவரோட குரூப்ல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி யாகத்துக்கு போறது. அப்புறம் லீவ் எனக்கு கிடைக்கல, திடீர்னு ஒரு லீவு கிடைச்சது. அதான் அவர்கிட்ட சொன்னப்ப நான் வந்து இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். காலையிலேருந்து நானும் அவங்க கூட ஜாயின் பண்ணியிருந்தேன் யாகத்துக்கு. வேலோடு மலை போயிருந்தேன். போறப்ப மனசுக்கு ரொம்ப அமைதியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இது வந்து எப்போதும் பாடப்பட்ட ஸ்தலத்துல எனக்கு இந்த மாதிரி உணர முடியும். இந்த உணர்வு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நல்லது நடக்கும்ட்டு நான் நம்பிக்கையோட போறேன். முருகனை நம்பினா முருகனை கண்டிப்பா முருகன் இருக்க பைமே சரவணன் இருக்க பைமே அப்படி சொல்றேன். ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே, அப்படிங்களா? கண்டிப்பா பிரதர் வணக்கம். வணக்கம். ஓகே, நீங்க இதோட வந்து ரெண்டாவது வாட்டி போனீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வாட்டி போனது வந்து எப்படி அழைப்பு கிடைச்சது உங்களுக்கு? இதெல்லாம் வந்து சிவசங்கர் அண்ணாவோட திடீர் அழைப்பு தான். இந்த அழைப்பும் திடீர் அழைப்பு தான், ரெண்டாவது அழைப்பும் திடீர் அழைப்பு தான். ஓகே, அங்க இப்போ வந்து உங்களுக்கான ஆற்றல்கள் ஏதாச்சும் கிடைச்சது? முதல் தரம் போனதுக்கு கிடைச்சது என்ன கிடைச்சது, ரெண்டாவது தரம். ஓகே, சின்ன வயசுல இருந்து நீங்க கடவுள் பக்தி அதிகமா இருக்குமா? இல்லைண்ணா, இல்ல திடீர்னு என்ன போலதான் சிவசங்கர் அண்ணாவோட சேர்ந்ததுக்கு பிறகுதான் வந்து சொல்லலாம். அப்படிங்களா? ஆன்மீகம் என்னன்றது தெரியும், மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுல. அண்ணாவோட சேர்ந்ததுக்கு பிறகுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட். என்ன சொன்னா இந்த ஏஜ்ல எல்லாருமே நம்மள போலதான் அந்த விஞ்ஞானத்தை மட்டும் நம்பி இருக்கும். ஆன்மீகம்ன்றது வந்து மறந்துடும். அது ஆன்மீகத்துக்கு விஞ்ஞான ரீதியில விளக்கம் கொடுக்கும் போது நம்பிக்கை வரும். உங்களை மாதிரி தான் எனக்கும் நம்பிக்கையை ஊட்டிட்டாரு. அது சொந்த வகையில சந்திப்பா அப்படியே கண்டினியூவா பயணிப்போம். அப்படியே அண்ணா வணக்கம், பேசலாமா? வணக்கம், சொல்லுங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த கபிலவத்த பயணம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து. ஸோ வந்து எப்படி இந்த ஒரு அழைப்பு உங்களுக்கு கிடைச்சது? யார் மூலம்? சிவானா மூலமாக தான் அந்த அழைப்பு வந்துச்சு. கிடைச்சது. நீங்கள் வளமையாக வந்து முருகனை வழிபடுவீங்களா? அப்படி கதிராம யாத்திரை போயிட்டு இருக்கேன் நான். போயிருக்கீங்க. இதோட எத்தனை வருஷம் போயிருக்கீங்க? 2 வருஷம் போயிட்டு, இது 3வது வருஷம். 3வது வருஷம். இந்த வருஷம் அப்போ சித்தர்களின் குரலில் அப்படி பயணிக்கிறீங்க? அப்படி பயணிக்கிறீங்க. அருமை. ஓகே, உண்மையில முருகன் வந்து அந்த அளவுக்கு பிடிக்குமா உங்களுக்கு? முருகன் தானே கடவுள். வர விட்ட மாதிரி யாரும் இல்லையே. சித்தர்கள் மேலெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை? எங்களை வழிகாட்டக்கூடிய இன்றும் உயிர் வாழ்கிற ஒரு எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயம் அது. அதை விளக்க முடியாதுன்னு. கண்டிப்பா. இப்போ வந்துள்ள விஞ்ஞானங்களுக்கு முதல் அதிபதிகள் வந்து அவங்களுக்கு அவங்க தான் அப்படிங்கிறதுனால. ஓகே, அப்படியே பயணிக்கலாம். வேறுக்குது போல என்ன இதுக்குள்ள. ஓகே, அங்கே ரிப்போர்ட்டர் என்ன மாதிரி? நல்ல சுகம். ஓகே, இப்போ இந்த ஒரு கபிலவத்த பயணம் உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இந்த அழைப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதெல்லாம் சங்கர் ஐயா மூலம் தான். சங்கர் ஐயா மூலம் தான். ஓகே, இப்போ இதுக்கு முதல்ல கதிராம யாத்திரைகள் அப்படி போன வருஷம் போயிருக்கீங்க. ஓகே, இப்போ சித்தர்களின் குரல் மூலமா? இல்லை சித்தர்களின் மூலம். ஓகே, அப்போ சித்தர்கள் மூலம் தான் வந்து இந்த ஒரு இளம் தலைமுறைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கப்படுது. அது நல்லது. ஓகே, அப்படிங்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் அண்ணா. எப்படி சுகமா? ஓகே, ரைட். இந்த ஒரு கபிலவத்த பயணம் உங்களுக்கு எப்போ? முதல் தடவை. எந்த ஊர் நீங்கள்? நான் மட்டும் கரவட்டி. ஓகே, எப்படி இந்த ஒரு அழைப்பு உங்களுக்கு கிடைச்சது? சிவசங்கர் ஐயா மூலமாக தான். சிவசங்கர் ஐயா நீங்கள் கேட்டீங்களா இல்லை ஐயாவா உங்களுக்கு அழைப்பு? நான் கேட்டேன். நீங்கள் கேட்டீங்க. இப்போ கபிலவத்தை எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? எங்களோட ஊர் ஒரு அண்ணா போகிறவர், அவர் மூலமாக தெரிய வந்துட்டு அடுத்தது ஐயாவோட அறிமுகமாக ஐயாட்ட கேட்டேன். நினைக்கல இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி. அற்புதமான பயணத்துக்கு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்கு. நான் முருகபக்தன், முருகன் அழைப்பு.
அருமை அருமை அற்புதம். அப்படி அண்ணா வணக்கம். வணக்கம். ஓகே அண்ணா உங்களை பற்றி சொல்லுங்க நீங்க. நம்ம தமிழ்நாடு ஓகே பக்கத்தில் பெங்களூர்ல இருந்து வரோம். ஓகே முதல் முறையாக வரோம். ஓகே கபிலவத்தை பயணத்துக்கு கண்டிப்பாக. ஸோ எல்லாரையும் சந்திச்சதுல உங்களோட பயணம் ரொம்ப சந்தோஷம். இப்போ முருகன்லாம் வந்து வழிபடுவீங்களா நீங்கள்? ஓகே. ஸோ வந்து சித்தர்கள் மேலே எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை ஆரம்பத்துலேருந்து நம்ம சித்திர வழிபாடுல தான் இருக்கோம். அப்படி இருக்கிறீங்க, சூப்பர். இப்போ நேற்று எத்தனை மணிக்கு இந்தியாவில் வந்து போய் ஸ்டார்ட் பண்ணீங்க ட்ராவல்? இந்தியாவில் வந்து நேற்று 9:15 சென்னையிலேருந்து ஏறணும் ஃப்ளைட். நைட்டு ஓகே 9:15 அங்கே ஏறி 10:15 நம்ம கொழும்பு வந்தாச்சு. அங்கேருந்து நம்ம நேராக அப்படியே வந்தீங்க. ஸோ வேலூர் மலை போயிருந்தீங்கல்ல? ஆமாங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் வேலோடு மலைக்கு போயிருந்தோம். எப்படி இருந்துச்சு? அங்கே ரொம்ப அருமையாக இருந்தது பகுதி. அங்கே இருக்கிற வேல்மலை, அங்கே வேல் வழிபாடு, அங்கே சின்ன யாகங்கள் நாங்கள் செஞ்சோம். ரொம்ப காலையிலே ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நாங்கள் வீசக்கூடிய மூலிகை காத்தெல்லாம் அப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓகே, அப்படி கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுவோம். சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்படியே எங்கள் அண்ணையாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையில்ல. என்ன சொன்னால் அவங்கள்ட்ட பஜனையை பார்த்து நிறைய பேர் எனக்கு பேசின வாய் சொல்லியிருந்தீங்க, அவ்வளோ நல்லா வாய்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள், சித்தர்களின் குரல் மூலம் எவ்வளோ நல்லா பயணிக்கிறீங்க உங்க கூட? 2வது வருஷம். என்ன சொன்னால் இவங்களை கதிராம யாத்திரையில் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. இவங்களை வந்து அந்தளவுக்கு பஜனை செய்வாங்கன்னு சொல்கிறீங்க. சித்தாண்டி குரூப் இல்ல வந்தாரமல வச்சனை குரூப் அது பாருங்க. சித்தாண்டி எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றா தான் வருவீங்க. ஓகே ஓகே. ஸோ அண்ணன் 2 பேருக்குமே 2வது வாட்டியா? இல்ல நான் இதோட 5வது தடவை. நீங்க 2வது வாட்டி போறீங்க. ஓகே. உண்மையில நீங்க சொல்லுங்க, முருக வழிபாட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு? முருக வழிபாடு இப்போ கூடுதலாக நாங்கள் வேலோடு மலை ஆலயத்தோட இணைஞ்சிருக்கிற ஒரு ஆக்கள். உண்மையிலே சித்தர் வழிபாடு எங்களோட சித்தர்களின் குரல் அமைப்பு குருவாக விளங்குகின்ற எங்களை சிவசங்கர்ஜி ஐயா பயணிக்கின்ற எல்லா இடங்களுக்கும் பயணிக்கிற நாங்கள் யாகங்களில் ஈடுபடுற, யாகங்களுக்கு உதவியாக எல்லா வேலைகளையும் செய்கிற. அதனால் நாங்கள் மகாவிஷ்ணு பெருமானுடைய ஆலயத்துக்குரியவர்கள் அந்த பஜனையில் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் மிக ஈடுபாடாக எங்களுடைய இனத்தின் முப்பாட்டன் முருகன் இறைவன் என்ற ஒன்றுதானே. பல பேர்கள்ல இருந்தாலும் இறைவன் ஒருவன். கண்டிப்பா. எல்லா நாமங்கள்லையும் ஒருவனை வழிபட்டு கொண்டு. நீங்க சொல்லுங்க, உண்மையில இந்த ஒரு கபிலவத்தைக்கு போனது வந்து நம்மளுக்கான ஆற்றல்கள் எப்படி கிடைக்குமாங்க? ஒவ்வொரு முறையும் கபிலவத்தைக்கு போக உண்மையிலேயே எங்களுடைய ஒரு ஒரு சக்தியை அதிகரித்து கொள்கிற மாதிரி தான் இருக்கிறோம். அந்த சக்தியை மீட்டெடுக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போய் வந்தாலே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு. பல அற்புதங்களும் அங்கே நடக்காது, வெளியில் சொல்ல தேவையில்லை. அதை உண்மையாக போய் உணர்ந்து கொள்வோம் அந்த முருகப்பெருமான் அருளால். அது ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடையும் இல்லாமல் தொடர்ந்து இந்த 5வது முறையாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பை முருகப்பெருமான். அருமை, அப்படியே பயணிக்கலாம். தேங்க்யூ. காரிய சித்தி உண்மையிலேயே இந்த இடத்தை சொல்லி ஆகணும். ஒரு விடயத்தை என்னென்னா, எங்களுடைய ஒரு உறவினர் மகளுக்கு வந்து காட்டில் ஒரு ஓட்டை இருக்கிறதா ஸ்கேனில் சொன்னவங்க. அப்போ ஒரு வேண்டுதலாக அவங்க ஒரு வேண்டுதலை சொல்லி ஒரு மாலையை ஒன்றை கட்டி தந்தவங்க கொண்டு போட சொல்லி அவங்களோட வேண்டுதலை எழுதி அந்த மாலையை கொண்டு போடக்கு உண்மையாக அந்த மாலையை வந்து யானை தூக்கி பார்த்துட்டு திருப்பி போட்டு திருப்பி அடுத்த தரம் வந்து அங்கே ஸ்கேன் எடுத்து பார்க்குற நேரத்தில் ஹார்ட்ல இருந்த அந்த ஓட்டை. ஓகே. அப்போ வேண்டுதல் இது உண்மையில் நடந்த மூலமாக நடந்த ஒரு அனுபவம். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட போகிறாங்களோ அந்த அளவுக்கு உண்மையிலேயே பலன் கிடைக்கும். ஓகே, அருமை. ஸோ எதுவாக இருந்தாலும் உண்மையில் வேண்டுதலில் நம்பிக்கை அப்படிங்கிறது முக்கியம். அண்ணே வணக்கம். வணக்கம். பேசலாமா? ஓகே, நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? நான் வந்து ஹேட்டன். ஓகே, இப்போ எவ்வளோ வருஷமா நீங்கள் கபிலவத்தை போகிறீங்க? சித்தர்களின் குரல் அமைப்போட இது 2வது வாட்டி போகிறீங்க. மொத்தமாக இது 4வது தடவை. 4வது வாட்டி. அதாவது சித்தர்களோட வந்து 2வது வாட்டி போகிறீங்க. முதல்ல ஓகே. நீங்கள் இந்த ஒரு கபிலவத்தைக்கு போகிறதுக்கான காரணம், முதல்ல வந்து முருகனோட அழைப்பு எப்படி கிடைச்சது? மேலே நான் ஹட்டனில் வந்து சுவாமி கணபதி யோகி அப்படின்னு சொல்லுவோம், ராஜராஜேஸ்வர ஆசிரமம்னு சொல்லி ஒரு சித்தர் பீடம். அவர் வந்து எங்கள் குருநாதர், என் பெரியப்பா. ஓகே. இப்போ அந்த ஆசிரமத்தை நான் தான் நிர்வகிச்சு கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு இந்த சித்தரின் குரல் அமைப்பில் சிவசங்கர் ஜி ஐயா மூலமாக தான் நான் அந்த ஆலயத்தில் பூஜை செய்ய ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு தான் இந்த தொடர்புகள் கபிலவன பயணம் எல்லாம் அதுக்கு பிறகு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் முருகன் அழைச்சிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக அருமை. ஸோ அப்படியே பயணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிறவங்க தான் வந்து அவங்களோட வேலைகளை வந்து விட்டு இன்னைக்கு வராங்கன்னு சொன்னால் உண்மையிலே முருகன் மேலே இருக்க
சித்தருக்கு மேலே இருக்கிற அவ்வளோ நம்பிக்கைகள் வந்து ஸோ அது இன்னைக்கு கூட வந்து அவங்களுக்கு கைகூடி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து இந்த ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க. நான் நிறைய விஷயங்களை எங்கேயே சொல்லாமல் நேர்லேயே வந்து நான் உங்களுக்கு போக காண்பிக்கிறேன். ஓகே, பயணம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ தான் பஸ் எடுப்படுது. டைம் என்ன ப்ரோ? 6:47. என்ன 6:47? 6:30 சரி எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். ஓகே, 6:30 எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னது. ஸோ பஸ் வலிக்கு விட்டு கண்டினியூ அப்படி போகலாம். தான் கழுதாவளை கல்லடி பிள்ளையார் கோயில் இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது இதை வந்து வழிப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அதாவது ரொம்ப தூரம் பயணம் செய்கிறவங்களா இருந்தால் வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி சாமியை கும்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு தான் போவாங்க இந்த வழிப்பிள்ளையாருக்கு. மோஸ்ட்லி எங்களோட சேனலில் வீடியோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் லாங் ட்ரிப் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கதிராம பாத யாத்திரை சொல்லிட்டேன். போன வருஷம் கதிராம யாத்திரை வீடியோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் பாத யாத்திரை சொல்லக்கூடாது. என்ன சொன்னால் நாங்கள் பைக் ரைட் தானே போனோம், பைக்கில் தான் போனோம். அதை வந்து பாத யாத்திரை அப்படி சொல்லக்கூடாது. அதனால ஸோ இந்த இடத்துல சாமியை வழிபட்டுட்டு தான் இங்கேருந்து தான் வழிகூட்டது. எல்லாருமே இறங்கி சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க. ஓகே, நம்ம பஸ்ஸு அங்கே இருக்குது. எல்லோரும் கும்பிட்டுட்டாங்க. வழிப்பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் உடைச்சிட்டாங்க. நாதஸ்வர வித்துவான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. அரோகரா நல்லா வேண்டிட்டு கொளுத்தீங்கய்யா. ஓகே, ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க சொன்னால், இங்கே ரீசெண்டாக வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நிந்தவூர் முருகன் ஆலயத்தோட கும்பாபிஷேக வீடியோ. ஸோ அந்த நிந்தவூர் முருகன் ஆலயத்தில் தான் வந்து இறங்கியிருக்கிறோம். காரணம், இங்கே வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு யாகம் வளர்ப்போம். ஸோ யாகத்திற்கு அப்புறமா வந்து இங்கே ஒரு மூலிகை குளியல் ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த ஒரு மூலிகை குளியலுக்கு அப்புறமா தான் வந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்புவோம். ஸோ எல்லா யாத்திரிகர்களுமே வந்து இறங்கிட்டாங்க. அது ரீசெண்டாக உண்மையிலே இந்த ஆலயம் வந்து அந்த காலத்திலேருந்து யாத்திரிகர்கள் வந்து தங்கி நின்று போகிறதுக்குரிய இடமாகத்தான் இந்த ஒரு முருகன் ஆலயம் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலிகை தண்ணி. இது வந்து சாமி மூலிகை தண்ணி ரெடியா? ஆமாம் ரெடி. ஆமாம் ரெடி. ஈவினிங்கே செய்து முடிச்சாச்சு போல இருக்குது தானே? போட்டாச்சு ஒரு 5 மணி மட்டும் 5. ஓகே ஓகே. அதாவது நேரத்திலே வந்து அப்டேட் பண்ணி தந்துருந்தாங்க. முடிஞ்சுது வேலை. ஸோ இதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வர, அதனால வந்து நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க. அண்ட் கோயிலோட சப்போர்ட் டீம் வந்து அதிகமாக இருக்குது. எல்லோரும் வந்து இப்போ வந்துட்டுருக்காங்க. ரைட், எங்களோட வேல்சாமி வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார். ரைட், எல்லோரும் ஒரு இடத்துல நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமியும் வணங்கிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். வேல்சாமி, என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? பேச்சுவார்த்தை நான் காரில் இருக்கிறேன்னா இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரல என்ற ஒரு ஆதங்கத்தில் ஊர்க்காரனா இருந்துட்டு இந்த கோயிலுக்கு வரல அப்படிங்கிறதுனால அமைப்பு. ஓகே ஓகே, அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு அமைப்பு தரல. ஆனால் சித்தர்களின் குரல் சார்பில் நாங்கள் வந்து போயிருந்தோம். நீங்க வந்து நான் பார்த்தேன் கிடைக்கல அந்த. அதான் ஓகே, இவர் கூப்பிட்டாரு ஸோ எல்லாம் இப்போ அப்போ இல்லைனாலும் இப்போ கிடச்சிருக்குல்ல. ஆமாம் ஓகே. ஸோ அங்கே அப்படியே வந்து எல்லோரும் வழிபட்டுட்டு அப்படியே சேர் இங்கே இருக்கிறார். சேர் வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு வந்திருக்கோம். அரோகரா. ஓகே, ஸோ எல்லோரும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மீதி வேலைகள் வந்து தொடரலாம். ஓகே, என்ன சாமி? வணக்கம் 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 வணக்கம். இல்லை நாங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இறங்குனதை கேட்குறீங்களா? ஆமாம், இப்போ தான் இறங்கணும். கும்பாபிஷேகத்துக்கு வந்துருக்கோம். ஆமாம், பார்த்தீங்களே சால்வை அது பொன்னாடை கிடையாது, அது சால்வை போட்டுருங்க. பெரிய ஆக்கள்லாம் அது கிடையாது. ரைட், இப்போ இங்கே இன்னைக்கு நைட்டுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? அதாவது முன்னுக்கே வந்து காண்பிச்சுட்டேன். மூலிகை தண்ணி வச்சிருக்காங்க, மூலிகை குளியல் இருக்கு, அதே மாதிரி யாகம் இருக்கு. இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த கோயிலில் வந்து உண்மையிலே யாத்திரிகர்கள் வந்து தங்குற இடம், அது பெரிய ஒரு விசேஷம். அதுலேயே முதல் யாத்திரிகர்கள் நம்ம தான். இந்த கும்பாபிஷேகம் நடந்து முதல் யாத்திரிகர்கள் நம்ம தான். அது லைஃப் லாங் மறக்க முடியாது. ஸோ கொடுத்து வச்சிருக்கு முருகன் வந்து நீங்கள் தான் முதல் யாத்திரிகராக வரணும் அப்படின்னு சொல்லி அமைப்பு கொடுத்துருக்குறாரு. அதில் வரி சூப்பர் முதல் யாத்திரிகராக வந்திருக்கீங்க, சந்தோஷப்படுங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஓகே ஓகே, அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி பார்ப்பீங்க. இப்போ எல்லாருமே வந்து பேசிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து நான் சொன்ன மாதிரி அங்கே மூலிகை தண்ணி ரெடி ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து மூலிகை தண்ணியில் வந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இல்லை மூலிகை தண்ணி குளிக்கிறதுனால யாகம் நடக்கும்னு நினைக்கிறேன். யாகத்துக்கு அப்புறமா தான் மூலிகை குளியல் நடக்கும்னு நினைக்கிறேன்.
அதுக்கு பிறகு இங்கேருந்து நாங்கள் கிளம்புவோம். அடுத்தடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் நான் புதுசு, அதனால் நான் முன்கூட்டியே எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லா விஷயங்களையும் நீங்கள் காத்திருந்து பொறுத்திருந்து அப்படியே பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நைட் டின்னர், நைட் சாப்பாடு, அதாவது யாகத்துக்கும் மூலிகை குளியலுக்கும் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னால் வர வேண்டிய கொஞ்சம் பேர் இன்னும் வந்து சேரலாம். ஆகியனால வந்து நைட் சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறமா தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு தெரியுமா ஐயா? மேபி காட்டுங்க. பிட்டுக்கொத்து. ஓகே பிட்டுக்கொத்து. ஓகே, ஜஃப்னா ஸ்பெஷல் பிட்டுக்கொத்து. சாமி சாப்பிட்டு இல்லையா? பிட்டுக்கொத்து உங்கள் ஊர் சாப்பாடு தான், யாழ்ப்பாண சாப்பாடு. வெட்டிக்குள்ள சங்கர ஐயாவுக்கு தெரிஞ்ச இடம், பெஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுங்க. ஆமாம் ஓகே, அப்போ நம்மளும் சாப்பிடலாம். ஏன் கடைசியில் மிஞ்சினா நம்ம 2 பார்சல் எடுக்கலாம். அந்த பிளான் இன்னும் விடலை. ஒரு ஐடி கார்டுக்கு ஒரு சாப்பாடு தான். நீங்க சொன்னா சரிதான். சரி ஓகே, அப்போ சாப்பிடும். ரைட், ஓகே, எங்களுக்கு கொடுங்க ப்ரோ, சாப்பிட்டு தொடரலாம். தாரு அப்போ பிளேட் எடுத்து வச்சிருக்கா இப்படி ஒரு கப்பு 2 அப்பு 1ல் 2 பேரா பகிர்ந்து உண்ணுதல். நல்லது பகிர்ந்து உண்ணுதல் உண்டு முடிஞ்சுது. அதாவது புட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிளேண்ட் கொடுக்குறாங்க, குடிச்சா சமீபாட்டு அடைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால. இப்போ நீங்கள் குடிக்கல? குடிங்க. ஓகே, பிளேண்டியை குடிச்சிட்டு தொடரலாம். இந்தா இப்போ தான் வர வேண்டிய முக்கிய அதிதிகள் வந்திருக்காங்க. உங்களுக்கு தான் வெயிட்டிங். நம்ம பிளேட் எங்கே தொலைஞ்சது? சொன்ன விஷயம்ல. ஆமாம், அன்றைக்கு சொன்ன விஷயம், நீங்க எதிர்பார்த்து கொண்ட விஷயம் இந்த நிமிஷத்துல ஆரம்பிக்குது. இந்த நிமிஷம் ஆரம்பிச்சாச்சு. அவர் ஆரம்பிச்சு வச்சுட்டாரு, அவரை தொடங்கிட்டாரு. நீங்க பாதியில வந்திருக்கீங்க. சாப்பிட போறோம். சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இந்த நிமிஷத்துல இருந்து தொடரும். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் தானே யாகம் அந்த வேள்வி நடக்கும்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வந்து யாகம் நடக்கப்போ அதுக்கு உரிய மாதிரி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நமச்சிவாய சாமி. அதே மாதிரி அவங்க கூட வந்தவங்க. அண்ட் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலமுருகன்னா உங்களுக்கு தெரியும், நாதஸ்வர வித்துவான் பாலமுருகன்னா. சினிமாவில் கூட வந்துட்டு பாடல்கள் வந்து வாசித்து இதில் வந்துட்டு நிறைய பேர் அவரோட மியூசிக் வந்துட்டு அடிக்ட் ஆகிருப்பீங்க. அந்தளவுக்கு நாதஸ்வரம் வாசிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டியும் சிவசங்கர் ஐயாக்கள் வந்து போகும்போது அவங்க கூட வந்து பாலமுருகன் அண்ணா அவங்க வந்து போவாங்க. கபிலவத்தைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க மேபி வந்து நாதஸ்வரம் வாசிப்பாங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி. நாங்கள் கூட அதை வீடியோஸில் தான் பார்த்தோம், நேரில் வந்து பார்க்கல. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ரெடி ஆக போகுது யாகம் வளர்க்குறதுக்கு. தருளும் ஒருத்தன்மலை விருத்தன குலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ்வேலே. தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன குலத்தில் உரை கருத்து புகழ்வேலே. தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன. கண்ணண்ண இப்போ என்ன நடக்க போகுது? அதாவது மூலிகை குளியலுக்கு முன்னால் யாகம் வளர்க்குறதா சொல்லியிருந்தோம். இப்போ என்ன நடக்க போகுது? அப்போ நாங்கள் ஆரம்பம் வந்து காப்பு கட்டுறது. ஆமாம், ஏற்கனவே நாங்கள் வேலோட கடையில் இருந்தாக்கள் எல்லாரும் காப்பு கட்டுறோம். ஆமாம், இந்த காப்பு கட்டினது. காப்பு கட்டினது புதுசாக வராக்களுக்கு இந்த வேலோட கடையில் இந்த ஒரு முருகன் கோயில், இந்த ஒரு முருகன் கோயிலில் வந்து மூலிகை குளியல் எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு வந்து மூலிகை குளியல் வந்து இப்போ ஆரம்ப கட்டமாக ஜாகம் வந்து தொடங்கி இருக்குது. இங்கே இருந்தால் நாங்கள் கபிலவத்த பயணத்தை ஆரம்பிக்கப்போம். எல்லாரும் எதிர்பார்த்து இந்த கபிலவத்த பயணம் இனிதே இதோட ஆரம்பம். காலத்தை முடிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு பசங்க அதுக்கப்புறம் மொனராக்கில் வந்து போகிறோம். போயிட்டு கண்டிப்பாக தொடரும். யாகம் முதல்ல யாகம், அதுக்கப்புறம் மூலிகை குளியல், அதுக்கப்புறம் பயணம். ஓகே, எதிர்த்தரள களத்தில்வது குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழிக்கரிய திருப்புகளை உரைத்தவரை எடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தையிலை காணும். இனத்தமுனர் எதிர்த்தரள களத்தில்வது குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழித்தள ரமோதும். முக படற்கடல மதத்தவள ஒரு மிகப்பெரிய மகான் வள்ளிமலை சுவாமி. உலகத்துல போகருடைய சீடராக வாழ்ந்த மிகப்பெரிய சித்தர் இந்தியாவில். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லிங்கத்தை வச்சு வேலையும் வச்சு ஒரு எல்லோரும் சேர்த்து ஒரு அர்ச்சனை மாதிரி பண்ணாங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ
ஒரு வேள்வி யாகம் ஒன்று நடக்க போகுது. கோயில் ஆதீன கர்த்தா இங்கே இருக்கிறார். ஆதீன கர்த்தாவை வச்சு அப்படியே இந்த யாத்திரை போகக்கூடிய எல்லாரும் சூழ்ந்திருந்து எல்லாரோட கையிலையும் செந்தாமரை பூ இதழ்கள் இருக்குது. அந்த இதழ்களை வச்சு அப்படியே அர்ச்சனை மாதிரி பண்ண போகிறாங்க. உங்களோட வேல்களை மட்டும் எடுத்துருங்க, கவனமா எடுத்துருங்க. ஒவ்வொரு இடத்துல பூஜை பண்ணும்போது பட்டு இதுன்னு கட்டி அடையாளம் வச்சிருங்க. அப்புறம் வேல் மிஸ் ஆனால் நான் போடுறேன். சாப்பிட ஆட்டுங்க வாங்க. நமக்கு பிறகு யாகமெல்லாம் முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா யாகம் இதுதான் முதலாவது கட்டம். நம்ம வந்து இப்போ காப்பு கட்ட வேலை கட்டுப்படுது. சில விஷயங்களை நாங்கள் வீடியோவில் காண்பிக்கலாம். ஆமாம், சில விஷயங்கள் காட்டிடலாம். சில விஷயங்களுக்காக காட்டலாம். நாங்கள் இப்போ இப்படித்தான் நடக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ காட்டலுமோ அதை காட்டுவோம். அதோட இப்போ நாங்கள் மூலிகை போய் குளிச்சுட்டு இப்போ எங்கே குளிக்கிற போகிறோம். மூலிகை குளிச்ச உடனே மூன்றாங்களா அங்கே இருந்து நாங்கள் காட்டுப்பாதை ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து மொன்றாலைக்கு போய் இறங்குனதும் அது அங்கே முடியுது. இதை நாங்கள் அங்கே போய் இப்போ நைட்டாக நாங்கள் போவோம். நைட்டில் பெருசாக வீடியோ செய்யலாது. நாங்கள் அங்கே போய் இறங்கினோட இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த பாட்டில் அடுத்த நாங்கள் யாத்திரைக்கு அங்கே வெளிக்கிற கட்டுட்டு தருவோம். அது பயமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், பக்தியாக இருக்கும். அங்கே அது வேறமாக இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வடிவாக அப்படி சொல்கிறேன். சித்தன் தவம் இருக்கிற சித்தன் இடத்துக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வேலோடு மலையில் இவங்களை பார்த்துருப்பீங்க, இந்த பஜனை டீம். ஸோ எங்கே போனாலும் கண்டிப்பாக அவங்க பஜனை பாடுவாங்க. ஏன்னா அவங்க பாத யாத்திரையில் இந்த பஜனை பாடுறதுல முக்கியமாக வந்து இவங்க பஜனை பாடினால் அவ்வளோ பேர் வந்து இவங்கள்ட்ட சேர்ந்து பாடுவாங்களாம். ஸோ எங்கே போனாலும் கண்டிப்பாக வந்து இவங்க பஜனை பாடுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா மூலிகை குளியல் வந்து ஆரம்பித்தாச்சு. ஸோ எல்லாருமே வந்து இங்கே வந்துட்டாங்க. அந்த பக்கம் வச்சனை நடந்துச்சு. வச்சனைக்கு அப்புறமா வந்து இப்போ மூலிகை குளியல். இந்த மூலிகைகளை முடித்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் இங்கேருந்து இனி மொன்றாக்களை வந்து வழிக்கிடுவோம். ஸோ எல்லாருமே வந்து இங்கே உள்ள இந்த மூலிகை தண்ணியில் வந்து மூலிகை குளியலை வந்து போட்டுட்டு தான் கிளம்பணும். ஸோ முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். மட்டக்களப்பு டு வாழைச்சேனி போகாது என்று சொன்னால் மொன்றாக்களுக்கு ஃபைனலாக நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். வர வேண்டிய இடம்னு சொன்னால் இந்த இடம் கிடையாது. ஸோ இங்கே வாகன ஆர்கனைசேஷன் பண்ணுறது இவங்கள் தான். அவங்கள்ட்ட வீட்டில் தான் வந்து நிற்கிறோம். ஸ்டார்ட்லாம் பண்ணியாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ விடியச்சாமல் 4 மணி ஆகுது. எல்லாருமே வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இனி வர வேண்டிய சங்கர்ஜி டீம், அதே மாதிரி கோபிசாமி டீம் அவங்களாம் அதுக்கப்புறமா இங்கேருந்து எல்லா வாகனம் வந்துடும். இங்கேருந்து தான் நம்ம கிளம்புவோம். ஸோ பஸ் வந்து இனிமேல் இங்கே தான் இருக்கும். நம்ம திரும்ப வரும் வரைக்கும் இங்கே தான் இருக்கும். அப்படி உள்ள பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளங்க ப்ரோ, இவர் எல்லாரும் ஒவ்வொரு பொசிஷனில் தூங்கிட்டு இருப்பாங்க.